ஹலோ guys, இந்த வீடியோவில் லாகரிதமிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்ஸ்னா இப்போ நீங்கள் ப்ரோக்ராமுக்கு ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமில் இருக்க லூப்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக அத்தனை டைம் ரன் ஆச்சுன்னா அது பிக் ஆஃப் n. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் என்னன்ற நம்பரில் வந்து 32 என்னன்ற வேரியபிளில் 32 நம்பரை வந்து இன்புட்டாக கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு லூப் எழுதியிருக்கேன். இந்த லூப் வந்துட்டு n வந்து 0க்கு மேலே இருக்க வரைக்கும் ரிப்பீட்டடாக ரன் ஆகும். ஸோ ஒரு தடவை ரன் ஆகும்போது நான் என்ன வந்து ஒன்றா டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் வந்து n வந்து 32 இருக்கா, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 31 ஆகும், அடுத்த ஸ்டெப்பில் 30 ஆகும். இந்த மாதிரி ஒன்றா டிக்ரிமெண்ட் ஆகிட்டு எப்போ 0 ஆகுதோ அப்போ அந்த லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ நான் இப்போ இந்த லூப்பை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு 31 ஸ்டெப்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. நான் கொடுத்த இன்புட் என்னது 32. ஸோ எனக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இந்த லூப் ரன் ஆயிருக்கு? 31 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 32 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. அப்போ இது பிக் ஆஃப் n. இப்போ இது லாகரிதமிக் ஆஃப் என்னன்னா, நான் இந்த மாதிரி ஒன்றா டிக்ரிமெண்ட் பண்ணாமல் ஒரு தடவையும் நான் என்னோட அந்த கொடுத்துருக்க இன்புட்டை பாதியாக டிவைட் பண்ணிட்டே வரேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது முன்னாடி 32 ஸ்டெப்ஸ் ரன் ஆன ப்ரோக்ராம் வந்து இப்போ 5 ஸ்டெப் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து லாகரிதமிக் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது நம்ம மேத்தமெட்டிக்கில் எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா, நம்ம வந்து எதால் டிவைட் பண்ணோம்? 2. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இன்புட் என்னது 32. ஸோ 2/5 தான் 32. ஃபார் எக்ஸாம்பிள் 2/5 தான் 32. இங்கே வந்து லாக் இந்த 2ன்றது நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதை பேஸில் போட்டணும். இந்த என்னன்றது நம்ம கொடுத்துருக்க இன்புட். ஸோ லாக் பேஸ் 2 32 வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கில் உங்களுக்கு வந்து 5ன்ற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 5 ஸ்டெப் ரன் ஆயிருக்கனால இது வந்து லாக் பேஸ் 2 என்னன்ற அனலைஸில் வரும். இப்போ அதே இது லாக் பேஸ் 2 ஆஃப் 64 நான் போட்டேன்னா எனக்கு ரிசல்ட் மேத்தமெட்டிக்கில் 6 கிடைக்கும். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல நான் 64 இன்புட் கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு மேத்தமெட்டிக்கில் வந்த 6 ஸ்டெப் தான் இங்கேயே வந்து ரன் ஆயிருக்கு. அப்போ இது லாகரிதமிக் ஆஃப் பேஸ் 2n. இப்போ அதே நான் இந்த 2ஆல் டிவைட் பண்ணாமல் 10ஆல் டிவைட் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல பேஸுக்கு பதில் 2க்கு பதில் எனக்கு 10 வந்திருக்கும். லாக் 2 பேஸ் 10 64னு வந்திருக்கும். இப்போ லாக் பேஸ் 10 64ஓட வேல்யூ 1 something வரும். நம்ம அப்ராக்சிமேட்டாக 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கே ஒரே ஸ்டெப்பில் ரன் ஆயிருக்கு. நமக்கு இங்கே ரிசல்ட் என்ன கிடச்சிச்சு? மேத்தமெட்டிக்கலாக 1ன்றது கிடச்சிச்சு. நமக்கு அத்தனை ஸ்டெப் தான் இங்கேயும் ரன் ஆயிருக்கு. இதுதான் லாக் பேஸ் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.